வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அத்துமீறி தேயிலை தோட்டத்திற்குள் நுழைந்து போட்டோ செல்ஃபி எடுப்பதால் வனவிலங்கு தாக்கும் அபாயம். வனத்துறை கண்காணிக்க வேண்டும் என கோரிக்கை. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் சென்னை, கோவை, மதுரை, கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்தும் தினம்தோறும் வால்பாறை சுற்றி பார்ப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இந்நிலையில் தேயிலை காட்டிற்குள் சென்று போட்டோ செல்ஃபி எடுத்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் தேயிலை காட்டிற்குள் செல்வதால் அங்கு கரடி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் சூழலில் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்லும் போது சுற்றுலா பயணிகளை வனவிலங்குகள் தாக்கக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை கண்டுகொண்டு வனத்துறையினர் தேயிலை காட்டிற்குள் செல்வதை தவிர்க்க சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு அப்பகுதிக்குள் நுழையும் சுற்றுலா பயணிகளை தடை செய்து அறிவுரை வழங்கி அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்த வேண்டும் என வால்பாறை வாழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறி வரும் நிலையில் ஏற்கனவே வால்பாறை பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சிறுத்தை, கரடியால் பல உயிர்கள் காவு வாங்கி உள்ள நிலையில் வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதுபோன்ற நிகழ்வுகளை எதிர்கொள்ளாமல் சாலைகளில் நின்று வால்பாறையின் அழகை ரசித்து செல்ல வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு விலங்குகளை கட்டுப்படுத்த தவறிய வனத்துறையை கண்டித்து பொள்ளாச்சியில் உள்ள ஆனைமலை புலிகள் காப்பக அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பொள்ளாச்சி, நவமலை, சேத்துமலை போன்ற பகுதிகள் வனப்பகுதியை ஒட்டியுள்ளது. இங்கு விவசாயிகள் தென்னை, வாழை உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டு வரும் நிலையில் விவசாய நிலத்தில் யானை, காட்டுப்பன்றி போன்ற விலங்குகள் அவ்வப்போது புகுந்து பயிர்களை சேதம் செய்து வருகிறது. இதுகுறித்து விவசாயிகள் பலரும் வனத்துறை அதிகாரிகளிடம் தொடர்ந்து முறையிட்டு வந்தும் சரியான நடவடிக்கை எடுக்காததால் இன்று காட்டு விலங்குகளை கட்டுப்படுத்த தவறிய வனத்துறையை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி தொடங்கி வைத்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் பழனிசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் பொள்ளாச்சி வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துகிற போராட்டத்தை நாங்கள் ஏற்கனவே கடந்த ஒரு மாதம் முன்பு திட்டமிட்டு இந்த போராட்டத்தை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பிரதானமான விவசாயிகளுடைய கோரிக்கை, நம்முடைய மாவட்டத்தில் காட்டுப்பன்றிகள் பெருமளவில் விவசாயிகளுடைய பயிரையும் உயிரையும் சேதப்படுத்தி வருகிறது. அதோடு சேர்த்து யானைகளும் மனிதர்களை கொண்டு வருகிறது, விவசாயிகளையும் சாகடிக்கிறது, ஊருக்குள் புகுந்து உடைமைகளையும் மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளாக்கிறது. இது குறித்து விவசாயிகள் பல முறை பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி அரசுக்கு மனு கொடுத்தோம். ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானம் என்பது காட்டுப்பன்றிகளை அப்புறப்படுத்துவதற்கும் சுடுவதற்கும் சட்டமன்றத்திலே இந்த கூட்டத்தொடர் முடிவு செய்திருக்கிறது என்று அறிவிப்பு வெளியிட்டது. அந்த வெளியிட்ட பிறகு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குறிப்பாக 11 பன்றிகளை கோயம்புத்தூர் வடக்கு பகுதியில் சுட்டதாகவும் கொன்றதாகவும், கோலவாடி பகுதியில் 4 பன்றிகளை சுட்டு வீழ்த்தியதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. 4ம் 11ம் எங்களுக்கு விவசாயிகளுக்கு தீர்வு அல்ல. ஆனால் பல்லாயிரக்கணக்கான அளவில் பன்றிகள் பெருத்து விவசாயமே செய்ய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஜனநாயகம் வழங்கிய அடிப்படையில் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். வால்பாறையில் சாலை ஓரங்களில் உள்ள காய்ந்த மரங்களால் உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் சாலை ஓரங்களில் ஏராளமான மரங்கள் காய்ந்து விழும் நிலையில் உள்ளது. குறிப்பாக அரசு பள்ளிக்கு செல்லும் பிரதான சாலையில் தினம்தோறும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் செல்லக்கூடிய நிலையில் காய்ந்த மரத்தின் கிளைகள் விழுந்து உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் வால்பாறை பொள்ளாச்சி நெடுஞ்சாலையில் காமராஜர் நகர் குடியிருப்பு பகுதிகள் காய்ந்த மரம் ஒன்று பல வருடங்களாக உயிர்களை காவு வாங்கும் நிலையில் உள்ளது. இன்று காய்ந்த மரத்தின் கிளைகள் கீழே விழுந்தது. நல்வாய்ப்பாக பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத காரணத்தினால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் இதனை வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்டுகொண்டு உடனடியாக அப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கற்பூர மரங்களை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர்.
பொள்ளாச்சி வழியாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான கஞ்சாவை கடத்தப் போவதாக பொள்ளாச்சி மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் பொள்ளாச்சியின் பல்வேறு பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த நிலையில் பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த வடமாநில இளைஞர்கள் இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 25 வயதான விபூதி பஸ்னு பிரதான் மற்றும் 29 வயதான குணா பிரதான் ஆகிய இருவரும் 5 கிலோ 500 கிராம் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு அழைத்து சென்றனர். வால்பாறையில் குடித்தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் குடித்தண்ணீர் தட்டுப்பாடு அதிகரிப்பால் பொதுமக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் தற்பொழுது காமராஜர் நகர், கூட்டுறவு காலனி, வாழைத்தோட்டம், எம்ஜிஆர் நகர், கலைஞர் நகர், கக்கன் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 பேர் குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக விலை கொடுத்து குடிநீர் வாங்க வேண்டிய ஒரு அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நகராட்சிக்கு ஆண்டுதோறும் 900 முதல் 1500 ரூபாய் வரை தண்ணீர் வரி செலுத்தியும் சீரான குடித்தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கருமலை செக்டேம் பகுதியில் இருந்து 3வது குடித்தண்ணீர் திட்டப்பணிகளுக்கு குழாய் பதிக்கும் பணிகள் கடந்த 4 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் தற்போது கூட்டுறவு காலனியில் 80 லட்சம் ரூபாயில் 2 குடித்தண்ணீர் தொட்டி கட்டப்பட்டும் எந்தவித பயன்பாடும் இல்லாமல் பொதுமக்கள் குடித்தண்ணீர் இன்றி தவித்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வால்பாறை பகுதிக்கு வரும் குடித்தண்ணீர் குழாய்கள் கருமலை, நடுமலை பகுதிகள் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக செல்கிறது. நகராட்சி அதிகாரிகள் வீணாகும் தண்ணீர் குழாய்களை சீரமைத்து பொதுமக்களுக்கு சீராக தண்ணீர் வழங்க வேண்டும் என வால்பாறை வாழ் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.